தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாகி வரக்கூடிய நிலையில, மீண்டுமாக கனமழை பொறுத்தவரைக்கும் வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் எப்பதாங்க மழை வரப்போது, வெயில் தாங்க முடியலன்னு சொல்லி நெறைய பேருடைய புலம்பல் சத்தம் நம்ம காதுல கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கு. மறுபடியும் அடுத்த கனமழை தமிழ்நாட்டுல எப்போ வரும் அப்படிங்கிற தகவல மறக்காம நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்புகள் படிப்படியாக தொடங்கும். நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நம்ம தேதிகள் சொல்றோம். தயவுசெய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டா மட்டும் தான், எந்தெந்த தேதிகள்ல, எந்தெந்த மாவட்டத்தில கனமழை வரும் அப்படிங்கிற தகவல நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம தெளிவா வந்து நம்ம தேதிகள் வந்து சொல்றோம். இப்ப மழை வரும்னு சொல்ட்டு போயிரலாம். ஆனா எந்த தேதியில வரப்போதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேதிகள் முதற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நம்ம வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதனால மறக்காம நீங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ அடுத்த மழை பொழிவு முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில கனமழை வந்து எப்போ தீவிரமாகும் அப்டின்னா, ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தான் படிப்படியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுல குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை பொழிவுல எதிர்பாருங்க. பெரும்பாலும் உள் மாவட்டங்கள்ல ஜூன் 1, 2, 3 தேதிகளுக்குள்ள மழை வாய்ப்புகள் தீவிரமாயிரும். உதாரணத்துக்கு இப்ப ஜூன் 1ஆம் தேதிகள்ல கிருஷ்ணகிரி, தருமபுரியில மழை பெய்யுது அப்டின்னா, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில மழை பெய்யாம இருக்கலாம். அந்த பெய்யாத பகுதிகளுக்கு ஜூன் 2ல மழை வந்துரும். சேலம், கரூர், நாமக்கல்ல மழை பெய்யாம இருந்துச்சுன்னா, ஜூன் 3ஆம் தேதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த 3 நாட்களுக்குள்ள எப்படியா இருந்தாலும் உள் மாவட்டங்கள் முழுவதும் நமக்கு பரவலாக மழை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிரும். அடுத்ததாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல ஜூன் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள்ல தான் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஜூன் 1, 2 தேதிகள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்க போது சென்னையில. அந்த வெயிலுடைய தாக்கத்துக்கு அப்புறமா தான் ஒரு மிக கனமழை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். நெறைய இடங்கள்ல வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. மழை குறைவு. ஆனா வெயில் மட்டும் எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலேருந்து சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்த மழை பொழிவுகள் ஜூன் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள்ல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டெல்டா பகுதிகள்ல மழை எப்போங்க வரும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஜூன் முதல் வாரத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. டெல்டா பகுதிகளுக்கும் அதேதான். ஜூன் முதல் வாரத்துல மிதமான மழை மட்டும் தான் அதிகபட்சம் பதிவாகும். இந்த மிக கனமழைலாம் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டாம் டெல்டாவுல. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் ஜூன் முதல் வாரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் தொடரும். தென் மாவட்டத்தில கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு படிப்படியாக தென் மாவட்டத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும். இதுல கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி, விருதுநகருடைய மேற்கு பகுதி, திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதிகள்லாம் கனமழையாகவும், மற்ற இடங்கள் எல்லாம் மிதமான மழையுமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் படிப்படியாக இந்த பருவமழை தீவிரமாகுதன் காரணமாக கனமழையும் அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. மேற்கு தொடர்ச்சியில மீண்டும் பழையபடி கனமழையினுடைய தீவிரம் வெளுத்து வாங்கிரும். லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.